அதிகாரம் 15. சில நாட்களுக்கு பிறகு கோதுமை அறுவடை காலத்தில் சிம்சோன் ஓர் ஆட்டுக்குட்டியுடன் தன் மனைவியை சந்திக்க சென்றார். நான் அறையிலுள்ள என் மனைவியிடம் செல்கின்றேன் என்றார். அவருடைய தந்தை அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அவளுடைய தந்தை, நீர் அவளை உண்மையாகவே வெறுப்பதாக நினைத்து அவளை தோழனுக்கு கொடுத்து விட்டேன். அவளுடைய இளைய சகோதரி அவளை விட அழகாக இல்லையா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு மனைவியாக இருக்கட்டும் என்றார். சிம்சோன் இம்முறை, நான் பெலிஸ்தியருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்களின் முன் குற்றமற்றவன் ஆவேன் என்றார். சிம்சோன் சென்று 300 நரிகளை பிடித்தார். அவர் தீப்பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு இடையே ஒரு தீப்பந்தமாக வைத்தார். பந்தங்களில் தீமூட்டி பெலிஸ்தியரின் முற்றிய பயிர்களிடையே நரிகளை அனுப்பினார். அவை அரிக்கட்டுகளையும் அறுக்கப்பட இருந்த முற்றிய பயிர்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோட்டங்களையும் எரித்தன. பெலிஸ்தியர், இதை செய்தவர் யார் என்று கேட்டபொழுது, இதை செய்தவர் திம்னாத்தியனின் மகன் சிம்சோன், ஏனெனில் திம்னாத்தியன் சிம்சோனின் மனைவியை அவருடைய தோழனுக்கு கொடுத்து விட்டான் என்றனர். எனவே பெலிஸ்தியர் சென்று அவளையும் அவள் தந்தையையும் நெருப்பில் எரித்தனர். சிம்சோன், நீங்கள் இப்படி செய்ததற்கு நான் உங்களை பழிவாங்கும் வரை ஓயமாட்டேன் என்றார். அவர் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை வெட்டி வீழ்த்தினார். அங்கிருந்து புறப்பட்டு ஏத்தாம் பாறை பிளவில் தங்கியிருந்தார். சிம்சோன் பெலிஸ்தியரை தோற்கடித்தல். பெலிஸ்தியர் யூதாவில் பாளையமிறங்கி லேகியை தாக்கினார். யூதா மக்கள் அவர்களிடம், ஏன் எங்களுக்கு எதிராக வந்துள்ளீர்கள் என்றார்கள். அதற்கு பெலிஸ்தியர் சிம்சோனை பிடித்து, அவன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்ய வந்துள்ளோம் என்றனர். யூதாவிலிருந்து 3000 பேர் ஏத்தாம் பாறை பிளவுக்கு சென்று சிம்சோனிடம், பெலிஸ்தியருக்கு கீழ் நாம் இருக்கின்றோம் என்பது உனக்கு தெரியாதா? ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்றனர். அவர் அவர்களிடம், அவர்கள் எனக்கு செய்தது போல் நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார். அவர்கள் அவரிடம், உன்னை பிடித்து கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்படைக்க நாங்கள் வந்துள்ளோம் என்றார்கள். சிம்சோன் அவர்களிடம், என்னை தாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதி கூறுங்கள் என்றார். அவர்கள் அவரிடம், இல்லை, நாங்கள் உன்னை பிடித்து கட்டி அவர்கள் கையில் ஒப்படைப்போம், நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் என்றார்கள். அவர்கள் அவரை 2 புதிய கயிறுகளால் கட்டி பாறை பிளவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர் லேகியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டு கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணல் போலாக அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன. அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றார். சிம்சோன், கழுதையின் தாடையால் வென்றேன், குவியல் குவியலாய் கழுதையின் தாடையால் கொன்றேன் 1000 பேரை என்றார். அவர் இதை சொல்லி முடித்ததும் தாடை எலும்பை தம் கையிலிருந்து வீசி எறிந்தார். அவ்விடத்தை இராமத்லேகி என அழைத்தார். அவர் மிகவும் தாகமுற்று ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி, நீரும் ஊழியன் மூலம் இம்மாபெரும் விடுதலையை தந்தீர், ஆனால் இப்பொழுது நான் தாகத்தால் சாகிறேன், விருத்த சேதனம் செய்யப்படாதவரின் கையில் வீழ்கிறேன் என்றார். கடவுள் இலேகியில் ஒரு நிலப்பிளவை தோற்றுவிக்க அதிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது. சிம்சோன் அதை குடித்ததும் அவருக்கு உயிர் திரும்ப அவர் புத்துயிர் பெற்றார். அவ்விடத்தை ஏன்ககோரே என அழைத்தார். அது இந்நாள் வரை இலேகியில் உள்ளது. பெலிஸ்தியரின் காலத்தில் அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார்.